நீங்க இப்படி ஒன்று பண்ணணும், எதுக்கு அது பண்ணுறீங்க? எவ்ரிதிங் கன்வே பண்ணிருக்க எல்லாமே இதெல்லாம் ரியாலிட்டி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஆதிரை இருக்காங்கல்ல, கலையரசன் கிட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷன்னு சொல்லாங்க. இதில் எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு மக்கள் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது பதில் சொல்லணும்னா சொல்லுங்கள். இல்லை நீ சொல்கிறது தப்புப்பா அப்படின்னாலும் அந்த தப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? முதல்ல ஆதிரை கலையரசன் கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த வாட்டி நான் ஒன்றை தான் நாமினேட் பண்ணேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் ஒய்ஃபும் சேர்ந்து கண்டென்ட்டாக அந்த விஷயத்த நாங்களாம் சண்டைன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் கண்டென்ட்டாக பண்ணேன்னு சொன்ன பற்றியா, அதில் நான் செம்மையாக அப்செட் ஆகிட்டேன். ஒன்றை நாமினேட் பண்ணேன். அதே மாதிரி திவாகர் பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது சூரிய மென்ஷன் பண்ணுறாங்க, பெரிய ஆளுங்களை பற்றி என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி பேசுகிறாரு. அதனால அவர் மேலே எனக்கு ஒரு கோவம் இருந்தது. உங்கள் 2 பேரை இந்த இடத்துல விட்டதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நாமினேட் பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதே கருத்து மக்களில் நிறைய பேருக்கும் இருக்கும். ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கருத்து இருக்கும். ஆமாம், இவங்க 2 பேர் உள்ளே போகிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, ரைட்டு? சரியா? இப்போ போன சீசன் முந்தின சீசன் கூல் சுரேஷ், ஜிபி முத்து அவங்க 2 பேருமே உள்ளே வர்றதுக்கே தகுதி இல்லை, அப்படி தானே? ஆனால் இப்போ கலையரசன் திவாகருக்கு நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அதில் பாதி தான் அவங்க 2 பேருக்கு சொன்னோம். ஜிபி முத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஜிபி முத்துவெல்லாம் ஏன் உள்ளே விட்டீங்கன்னு ஒரு குரூப்பு கேட்க தான் செஞ்சாங்க. அதே மாதிரி கூல் சுரேஷ் உள்ளே வரும்போது ஏன் கூல் சுரேஷை உள்ளே விட்டீங்கன்னு கேட்க தான் செஞ்சாங்க. பட் இப்போ கேட்ட அளவு கேட்கல. அதை நீங்களும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டுங்க? சரி, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க பார்ப்போம். கூல் சுரேஷே வெளியே இருக்கும் போது ஆங்கர் பொண்ணுங்க கிட்ட அந்த மாலை போடுறேன்னு தப்பாக டச் பண்ணுறது கொஞ்சம், அதாவது முகம் சுளிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அதே கூல் சுரேஷ் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிட்டாரு? ஏன்னா உள்ளே வந்தோம் பல சேட்டைகள் செய்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். மகத் யாஷிகா கிட்ட எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் நிக்சன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் நடுவில் அசல் கோளாரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். கூல் சுரேஷ் அந்த மாதிரி ஏதாவது தப்பு கிப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதே மாதிரி கூல் சுரேஷ் நல்ல பேர் எடுத்து தான் போனாரு. அதுவும் நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல பேர். அப்ப ஒருத்தர் வெளியே என்ன பண்றாங்கன்றத நீங்க வெளியே போட்டு அடிங்க. இப்ப வெளியே திவாகர் தப்பு பண்ணாரு, கலையரசன் ஃப்ராடுத்தனம் பண்றான், அவன் பிளான் பண்ணி தான் பண்றானா, பிளான் பண்ணி பண்ணான்றத நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. அவனை திட்டி வீடியோ போட்டாங்க. திவாகரையும் திட்டி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ வெளியே பண்ணதுக்கு வெளியே மக்கள் என்ன அவங்க பண்றது தப்புன்னு விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்களும் வெளியே வரும்போது வெளியேன்றத பொதுவாக விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதையே வச்சு பிளேம் பண்ணிட்டு இருந்தா எப்படி சரியா இருக்கும்? சரி, இப்ப திவாகர் கலையரசன் வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. உள்ள கமருதீன் எப்படி நடந்துக்கிறாரு? இப்ப திவாகருக்கு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியுதுங்க. ஒருத்தர் பேசும்போது எங்க வாங்க போங்க இப்படி பேச தெரியுது. கமருதீன் வா போன்னு பேசுறான். அப்ப கமருதீன் மோசமானவனா, திவாகர் மோசமானவரா? அப்போ நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சரி விடுங்கங்க, இவங்கெல்லாம் கண்டென்ட்டை வச்சு தான் ஃபேமஸ் ஆனாங்கங்க, இவங்க கிட்ட ரியல் டேலண்ட் எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் என்ன டேலண்ட் வச்சுருக்கீங்க? அதாவது பிகில்னு ஒரு படத்தில் நீங்கள் ஒரு பொண்ணாக நடிச்சிங்க. 15 பொண்ணு இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணாக நடிச்சிங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்க? நீங்கள் சொல்லலாம்ல, ஏங்க எனக்கு டேலண்ட்டே இல்லைங்க, ஒரே ஒரு படம் நடித்தவன் நான், எவ்வளோ அறிஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ளே விடுங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே? இந்த பிக் பாஸ் ஷோவே அறிவானவங்க திறமையானவங்களை உள்ளே விட்டது கிடையாது. கான்ட்ரவர்சியாக ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அப்படி உள்ளே விடுறது தான் இந்த கேமோட கான்செப்ட். அதை ஆதிரை புரிஞ்சுக்கணும். ஆதிரை இன்னும் நம்மளாம் வரதுக்கு டிசர்வ், ஆனால் இவங்க வரதுக்கே டிசர்வ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த கருத்தை கண்டிப்பாக ஆதிரை மாற்றிக்கணும். ஏன்னா ஆதிரையும் எதுவுமே லைஃப்பில் பண்ணது கிடையாது. என்ன நீங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கீங்க, மாடல் மாதிரி ஃபோட்டோ போட்டிங்க, நீங்கள் அவங்க கண்ணில் பட்டீங்க. ஏன் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அந்த காரணத்துக்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு எப்படி எந்த டேலண்ட்டும் இல்லை, அவங்க கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி பிரபலமானாங்களோ, உங்களுக்குமே எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது. அதை நீங்கள் ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி, இப்போ கலையரசன் கிட்ட கலையரசன் கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, திவாகர் கிட்ட பிரச்சனை இருக்குல்ல, அரோரா கிட்ட பிரச்சனை இல்லையா? அரோரா, நீ பண்ணது தப்புமா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்த, அது மூலியமாக உனக்கு பலூன் அக்கான்னு பேர் வந்தது, அது மூலியமாக இன்ஸ்டாகிராமில் நீ லட்சமாக சம்பாரிச்ச, அப்படி சம்பாரிச்ச நீலாம் இந்த இடத்துக்கு வரதுக்கு டிசர்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் இவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறீங்க, அந்த பொண்ணுகிட்ட கேட்க மாட்டீங்க? ஆதிரையை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் உள்ளே வரதுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, கரெக்டு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே இதை ஏற்றுக்க தான் செய்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை இவங்க டேலண்டான ஆள், இவங்க உள்ளே வந்தது சரின்னு நான் பேசவே இல்லை. இவங்க 2 பேர் உள்ளே வரதுக்கு தகுதி இல்லை சொல்றீங்க. ஓகே, சரி, தகுதி இல்லைன்னு இவங்களை நீங்க நாமினேட் பண்றீங்கன்னா ஏன் பிக் பாஸ் உள்ள விட்டீங்க? நீங்க பண்ணது தப்பு பிக் பாஸ், இந்த மாதிரி தான் நீங்க நடந்துப்பீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லையா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸை பத்தி நீங்க கேள்வி கேட்டுருவீங்களா? வெளியே இருக்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கலையரசனையும் கேள்வி கேட்கறாங்க, கலையரசன் மாதிரி ஆளை எதுக்கு உள்ள விட்டீங்கன்னு பிக் பாஸையும் நல்லா கேட்கறாங்க. நீங்க வெளியே இருக்க மக்களை எடுத்துக்கோங்க.
இவனுங்களை மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு உள்ளே விடுறீங்க? சமூகத்துக்கே சீர்கேடு. இவங்கள மாதிரி ஆள் உள்ள நுழைஞ்சா அடுத்து இவங்கள மாதிரியே பைத்தியங்க நிறைய கிளம்பிடும். இப்போ திவாகர் மாதிரி ஆளை உள்ள விடுறீங்கன்னா திவாகர் பண்ண மாதிரி நம்ம பண்ணா என்னன்னு நிறைய பேர் உருவாயிடுவாங்கன்ற மாதிரி வெளியே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க? பிக் பாஸையும் கேட்குறாங்க. உங்களால் பிக் பாஸை கேட்க முடியாது. உள்ள விட்டது யாரு? பிக் பாஸ். நீங்கள் நியாயப்படி பார்த்தா பிக் பாஸ் கிட்ட தான் கோவப்படணும். ஆனால் இவங்க கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இப்படி உள்ளே வந்ததுக்கு நீங்கள் டிசர்விங்க இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான் அதனால தான் திரும்ப திரும்ப ஆதிரை கிட்ட கேட்குறேன். ஆதிரை உள்ளே வரதுக்கு வரைமுறை என்னன்றதை பிக் பாஸ் முடிவு பண்ணுவார். அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரபலமாக ஃபேம் இருக்கிறவங்கள உள்ளே போடுறாரு. அதுதான் கான்செப்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உள்ளே வரவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? சில இது வச்சுருக்கீங்களா? அவங்க சில இதில் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா கலையரசன் தான் உங்களை விட டிசர்விங்க. ஏன்னா அவன் சொல்கிறான்ல, நாட்டுப்புற கலை சார்ந்து நான் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், ஐநா சபைக்கு போய் பேசியிருக்கேன்னு சொல்கிறான்ல. அது உண்மையாக பொய்யான்றதை வெரிஃபை பண்ணால் தெரிஞ்சிட போகுது. அவன் சொல்கிறது 100% உண்மை இல்லைனாலும் 50% உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவனோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. ஸோ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவன் தான் டிசர்விங், நீங்கள் டிசர்விங் இல்லை. கரெக்டாக இல்லையா? ஆதிரை என்ன பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காங்க? பிகில் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணியிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. மாடல் மாதிரி ஒரு 20-30 ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்களா? நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு 100 ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்களா? அதுதானங்க நீங்கள் பண்ணது. அப்போ நீங்கள் எப்படிங்க டிசர்விங் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரைட், இதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரம்யா ஜோவை எடுத்துக்கோங்க. என்ன ரம்யா ஜோவை கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லை. பட் இவங்க யோசிக்கிறபடி யோசிச்சா ரம்யா ஜோவை கொண்டு தான் வரணும். சரி, ரம்யா ஜோ என்ன மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி? அது வெளியே சொல்லும் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஆபாசமான ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஓகேவா? அவங்க ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரைட்டு, அந்த மாதிரி ஏம்மா நீ உனக்கு லைஃப்பில் நிறைய கஷ்டம் ஏற்றுக்கிறம்மா. என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படிம்மா நீ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவ? அந்த மாதிரி வேலை பண்ண ஒருத்தங்களை எப்படி நீங்கள் உள்ளே விடுவீங்க அப்படின்னு யோசிக்கணும்ல, கேள்வி வரணும்ல. இப்போ ரம்யா ஜோ என்ன கஷ்டம், நான் அதனால் இப்படி பண்ணேன்னு சொன்னாலும் கஷ்டப்படுறதுனால, அதாவது கஷ்டப்படுற பொண்ணுங்களாம் அந்த வேலை தான் பார்க்கணுன்னா 50% பெண்கள் கஷ்டம் தான் படுறாங்க. எல்லாருமே அந்த வேலையை பார்க்க போயிடலாமா? தப்பு தானே? நீங்கள் வேறு ஏதாவது வேலை பண்ணுங்கம்மா. கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வேலை ஏதாவது பண்ணுங்கம்மா. கணக்கு எழுதுகிற வேலை ஏதாவது பண்ணுங்கம்மா. அப்படி தானே சொல்லணும். அப்படி பார்த்தா ரம்யா ஜோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ப்ரொஃபஷன் தான் பண்ணுறாங்க. அது நல்ல ப்ரொஃபஷனான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த தெருக்கூத்துன்றதை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து பிக் பாஸை செலக்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காரு. அப்போ ரம்யா ஜோவை உட்கார வச்சு கேள்வி கேட்கணும்ல. அதே மாதிரி அரோராவை உட்கார வச்சு கேள்வி கேட்கணும்ல. அரோரா, நீங்கள் பண்ணது சுத்தமாக சரியில்லைம்மா. நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணீங்க, அதாவது வீடியோவில் ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிங்க. அது மூலியமாக ஒரு ஃபேமை சம்பாரிச்சிங்க. அந்த ஃபேம் மூலியமாக இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைபர் கணக்கில் லட்சமாக சம்பாரிச்சிங்க. உங்களை போய் உள்ளே போட்டிருக்காருமா. நீங்களாம் டிசர்விங்கே இல்லைன்னு சொல்லணும்ல. அது என்னங்க ஈஸியாக திவாகர கலையரசனை உங்களால் சொல்ல முடியுது? அதுவும் கலையரசன் கிட்ட உட்காந்தே பேச முடியுது. நீ பண்ணது தப்பு, நீ பிராங்க் பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னெலாம் உட்காந்து பேச முடியுது. அந்த 2 பேர்கிட்ட ஏங்க உங்களால் பேச முடியல? வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசலாங்க. நீங்கள் அதாவது ரியல் டேலண்ட் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்களை உள்ளே விட்டுட்டாருன்னு நீங்கள் இவங்க 2 பேரை சொல்கிறீங்கல்ல. ஏறக்குறைய உங்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க லைஃப்பில்? ஒன்றுமே பண்ணதில்லைல்ல. நாங்கள் பொறுமையாக பார்க்குறோம்ல. ஏன்னா கேமோட கான்செப்டே அதுதான். அதை ஆதிரை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.